விலைக்கு நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி கொடுக்குறீங்க? 130 ரூபா அன்லிமிட்டெடுமா. சாப்பிட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 130 ரூபா அன்லிமிட்டெட். ஆமாம். ஓகே, சூப்பர் பாய், சூப்பர். சிக்கனாமா லெக் பீஸ் வைக்குவா? பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். எப்படி இருக்கு அவங்க பிரியாணி? எப்படி இருக்கு? சாஃப்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாயோட பிரியாணி எப்படி இருக்குண்ணா? பாயோட பிரியாணி ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் சோழிநல்லூர் தான் ரெகுலராக வந்துட்டு போனால் மதியத்துக்கு லஞ்சுக்கு தான். அவங்க கேட்குற அந்த 130 இல்லை 100 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குங்களா? ஒர்த்தாக இருக்குது. குவான்டிட்டியும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்கன்னு இருக்காங்க. ஓகே, அதுவும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் பீஸ்லாம் சாஃப்டாக இருக்கும். ரைட்டாவில் வந்து எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாயோட பிரியாணி எப்படி இருக்கலாம்? சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. பீஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன பிரியாணி நீங்கள் வாங்கியிருக்கீங்க? நாங்கள் வந்து பீஃப் வாங்கியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பிரியாணி தான். 130 ரூபாய்க்கு இது ஓகே, தாராளமாக எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஃபுல்லாகவே வயிறு ஃபுல்லாகி போகுது. ஸோ அன்லிமிட்டட் பிரியாணி 130க்கு எவ்வளோ நாளாக சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர். இப்போ சிக்கன் பிரியாணி இருக்குங்க. ஓகே, சிக்கன் பிரியாணி இது. இது கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து இது கூட 65 அட்டாச் பண்ணுவோம். 65 ஃப்ரீ தான். ஆமாம். ஓகே, 65 நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஆமாம் ஆமாம். ஸ்வீட்டும் இருக்கும். ஸ்வீட்டும் கொடுக்குறீங்க? ஸ்வீட்டும் இருக்கும். ஸ்வீட் வந்து கேசரி தான் கொடுக்குறோம். ஓகே, என்னைக்காவது ஒரு டைம் பிரெட் அல்வா கொடுக்கும். பிரெட் அல்வா. ஸோ ஒரு பக்கா காம்போ தான் இது. ஆமாம். 130க்கு வந்து பார்த்தா பக்கா காம்போ. ₹130 இது மாதிரி யாரும் வந்து திருப்தியான ஒரு சாப்பாடு அன்லிமிட்டட் சாப்பாடு யாரும் கொடுக்க முடியாது. அதுவும் பிரியாணி கொடுக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல இப்படி கொடுக்குறாருன்னா இதில் எங்களை மாதிரி உழைக்கிறவங்க வந்து சாப்பிட்றதுல கொஞ்சம் எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. பாய் வந்து கேட்க ஒரு ட்ரிப்பில் 2 ட்ரிப்பில் 3 ட்ரிப்பு கட்டாலும் சரி பிரியாணி வழி கொடுப்பாப்புல. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த மனசு வந்து யாருக்கு வராது. நல்ல மனசுள்ள ஆள். நல்ல மனுஷனாக வந்து தேடுறது ரொம்ப கஷ்டம். அதில் சாப்பாடு போட்டு திருப்திப்படுத்தல ரொம்ப இன்னும் சந்தோஷம். நீங்கள் எப்படி ரெகுலராக இங்கே தான்? ஆமாம், நம்ம ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றோம். நம்ம வந்து ரொம்ப சரி. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க. நீங்கள் பாயோட பிரியாணி உள்ள சொல்லி உங்கள் பேர் சொல்லுங்க. ஆமாம், என் பேர் ஜெயபாலன். நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து கேஸ் கேமரா கேஸ் சிலிண்டர் போடுறீங்க. சூப்பர் சூப்பர். பாய்க்கு வந்து என்னன்னாக்கா எதையும் காசு எதிர்பார்க்க மாட்டாப்புல. போதுமான்னு நீங்கள் அப்பாவில் வந்து கம்மியாக கொடுக்க மாட்டாப்புல. அதான் மெயின். அன்லிமிட்டட் பிரியாணி அவர் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்றாரு. இதில் வந்து செய்கிறது யாருன்னா நம்ம தோற்றுருவோம், சாப்பிடுவோம். பாய் தான் செய்ப்பாப்புல. இப்போ என்னென்னலாம் சைட் டிஷ் வந்து நீங்கள் அந்த அன்லிமிட்டட் பிரியாணி கூட தரீங்க பாய்? சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி கூட பீஃப் கறி கொடுக்கும். ஓகே, பீஃப் பிரியாணி கொடுத்தோம்னா அந்த கறி கொடுக்கும். இது வந்து தவா கறி மாதிரிங்களா இல்லை எப்படி பாய்? இது கிரேவி. இது தவா கறியே வந்து ட்ரையாக இருக்கும். இது கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். கத்திரிக்காய்க்கு பதிலாக வந்து இது கொடுக்கும். பீஸோட கொடுக்கும். பீஸோடவே? ஆமாம், ஒரு 2 பீஸ் ஒரு பீஸ் அந்த மாதிரி பீஸுக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுக்கும். ஸோ இது வந்து தனியாக வந்து இதெல்லாம் ப்ரைஸ்லாம் கிடையாது. இதுக்கு தனியாக கஸ்டமர் காசு.